இது சேரகுளங்கிற ஒரு வீட்டு மனை. இங்கே எதுவும் போர்வெல் போடலை. இவங்க சொந்தக்காரங்கள் இடம் முளக்கரப்பட்டி. பல போர் போட்டு இப்போ எல்லியரான, சரி அவர் பேர் சொல்ல வேண்டாம், அவர் தோட்டத்தில் பார்த்து நல்லா தண்ணி அவர் சொல்லி வந்திருக்கீங்க. வெரி குட் சார். அதாவது தண்ணி இருக்கா இல்லையா அது வந்து இப்போ ஸ்கேன் பண்ணது சொல்லும். சரியா? இந்த ஏரியாவினுடைய நீரோட்டம் வந்து மேற்க கிழக்க, அதனால் நம்ம வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். 10 நிமிஷத்தில் ரிசல்ட் தெரியும். இங்கே எதுவுமே பைப்லைன் எதுவுமே இல்லை. இந்த 2 டிவைஸுக்கு இடையில இதுக்கு பேரலாவோ எந்த விதமான பைப்லைனும் கீழே இல்லை. அதனால் உள்ளபடியான ரிசல்ட் வரும். அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அது வரைக்கும் இது கவர் ஆகாதுன்னு நம்புவோம். டிரான்ஸ்மிட்டர் கருவி வடகிழக்கில் இருக்குது. ரிசீவர் கருவி இங்கே தென்கிழக்கு. சேரகுளம் முன்னாடி அடிக்கடி வருவேன். இதை சுற்றி விவசாய நிலங்களுக்கெல்லாம் பார்க்க வருவேன். இப்போ சமீப காலமாக யாரும் கூப்பிடல, அதனால் வரல. இங்கே தம்பி அவங்க பெருமாள் தான் சத்தாங்க. இது 2வது வீட்டு தொழுவத்தில் அங்கே வந்து வீட்டு மனையில் பார்த்தது வந்து அது தென்கிழக்கு மூலையில் மட்டும் இப்போதைக்கு போட்டால் லேசாக ஒரு ஈரப்பதம், ஈரமண், அதுக்கெல்லாம் புகையாக போயிடும். வடகிழக்கு பகுதியிலலாம் வேறு எங்கேயும் அங்கே தண்ணி இல்லை, கருங்கல் கட்டின பாறை. அதனால் இது வேறு ஒரு பகுதி. இதில் ஒரு மாட்டு தொழுவம். இதெல்லாம் 2வது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம். 10 மீட்ரு லென்த்து, 1 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. பொதுவாக அந்த சேரகுளம் ராமநாஜம்புதூர் சுற்றி ஃபுல்லாக கருங்கல் பாறை தான். மிக அரிதாக 60 to 80 அடிக்குள்ளே தண்ணி வரும். அதான் இங்கே ஊரை சுற்றி ஃபுல்லாக கோரி ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ முதல் ஸ்கேன் அங்கே வீட்டு மனையில் பார்த்தது ஒன்றுமே இல்லை. தென்கிழக்கில் ஒரு லேசாக ஈரப்பதம் இருந்துச்சு. இங்கே இந்த மாட்டு தொழுவத்தில் பார்த்ததில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இந்த வடகிழக்கில் ஒரு பாயிண்ட்டு, அங்கே தென்கிழக்கில் ஒரு பாயிண்ட். இது 2மே வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்கும். அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ளே, 40 அடிலேருந்து 80 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது 2லேயுமே. அதுக்கு கீழே கருங்கல் பாறை தான். மினிமம் ஒரு 2000 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். இது 20 அடி 30 அடிக்கெல்லாம் கண்டிப்பாக அவுட்ரு போயிடக்கூடாது. இந்த 2ல் எதுனாலும் போடலாம். நுணுக்கமாக பார்த்தா அது தென்கிழக்கில் உள்ளது பெஸ்ட்டாக இருக்குது. வீட்டு முனையில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது தான். அதில் பாயிண்ட் 1 அடையாளம் வைக்கல. இந்த 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்லேயும் போர்வெல் போட்டுக்கலாம். 30 அடி கீழே, அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கும். அதில் நம்ம நுணுக்கமாக தென்கிழக்கில் உள்ள பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ்.